திமுக ஆட்சியில மகளிர் பார்த்தா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பெண்களுக்கான நிறைய விஷயம் செய்யறாங்க. அதை தாண்டியும் 1000 ரூபாய் கேட்கல, பஸ் கேட்கல. பெண்கள் இன்னைக்கு நாங்க ஒரு டாப் ஒரு லெகின் எடுத்தா கூட 1000 ரூபாய்க்கு மேல தானே போகுது. 1000 ரூபாய் நாங்க ஃப்ரீயா கேட்கல, ஃப்ரீ பஸ் நாங்க கேட்கல. எல்லாமே தலைவர் ஐயா ஃப்ரீயா குத்தாரு, நாங்க கேட்காததே குத்தாரு. எங்க அண்ணன் நாங்க இனிமே கேட்க போறதையும் கொடுப்பாரு, கேட்காததையும் கொடுப்பாரு. இல்ல கேட்காதே ஒரு விஷயம் ஸ்டாலின் அவருக்கு செய்யறாருன்னா அப்ப அவருக்கு ஓட்டு போடாம விஜயகாந்த் ஓட்டு போறீங்க என்ன காரணம்? இனிமேல் அவர் செய்யவே போறது கிடையாது, அவர் வரவே போறது கிடையாது. எதுக்கு நம்ம அவர் வந்து பேசணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? கிடையாது. என்ன பாதுகாப்பு இல்ல நினைக்கிறீங்க? ஏறணும் ஜென்ஸ் எல்லாருமே பின்னாடி ஏறி ஒராசின்னு வராங்க. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரீ பஸ்ல, ஒரு கவர்மெண்ட் பஸ்ல நீங்க வேணா பார்த்து மீடியா எடுத்து பாருங்க, எவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு பாருங்க. 2026ல யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2026ல யாருக்கு நீங்க ஓட்டு போடணும்னு கேட்டா நம்ம விஜய் அண்ணாக்கு நாங்க ஓட்டு போடுவோம். விஜய் அண்ணா வந்தா எல்லா மாற்றங்களும் மாறும். அதுக்கப்புறம் மகளிருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் போற வழியில நாங்களும் போவோம். அடுத்த முதல்வர் அவர் தான். 2026 தேர்தல மகளிர் ஓட்டு வந்து மொத்த பேருக்கும் பார்த்தா விஜய்க்கு தான் ஓடணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, 100%ல வந்து 80% விஜய்க்கு அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும். எல்லாமே போராட்டம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் ரொம்ப ரொம்ப துக்கமா தான் நாங்க வந்திருக்கோம். எங்க வீட்டுல ஒரு இழப்பு மாதிரி இருக்கு. இது எங்களுக்கு இது வழியே இல்ல. இவ இல்லனால பரவாயில்லன்னு பீச்ல இருந்து குழந்தைங்க எல்லாம் வலிச்சுன்னு நாங்க சுத்தி அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டோம். தளபதியும் வந்திருந்தாங்க, நாங்களும் வந்திருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க உள்ள வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோம். அது எங்க வீட்டுல ஒரு இழப்பு மாதிரி நாங்க இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப போராட்டம் நடக்கிறதுனால என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நீதி கிடைக்கும்ன்றதுனாலதான் வந்திருக்கோம். இந்த நீதின்றது செயல்படுறது யாரு? ஸ்டாலின் தானே. அது எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து அது சாரின்ற வார்த்தையோட போராட்டம் பண்ணி அந்த தீர்வு அவர் கொடுத்துட்டாருன்னா இது தமிழக வெற்றி கழகம் பண்ணக்கூடிய போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி ஆயிடும்ல. அதுக்காக பண்ண மாட்டாருல்ல. சாரியோட முடிச்சிடுறாங்கன்றதுனால தானே அடுத்து இந்த மாதிரி ஒரு இழப்பு வரக்கூடாதுன்றதுனால தான் நாங்க வந்து இந்த போராட்டத்துல கலந்துருக்கோம். அதனாலதான் நாங்க வந்து போராட்டம் நிக்கிதா கொடுத்த வாக்குமூலத்துல அவங்களே தப்பானவங்கன்னு அதுக்கப்புறம் தானே தெரியுது. அப்ப அந்த உயிரோட வேல்யூ என்ன இருக்குது? உயிர் போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது. அந்த உயிருக்கு ஏத்த பதில அதுக்கேத்த நீதியை இங்க நாங்க கிடைக்கிறதுக்கு தான் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஒரு போல் ஸ்டேஷன் போனாக்கா பெண்களும் ஆண்களும் போனாக்கா அங்க என்ன மாதிரி நடக்குது? என்ன சொல்றீங்க? ஒரு போல் ஸ்டேஷன் போனா ஆக்சுவலா போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறீங்க ஓகேங்களா, ஒரு பத்திரம் தொலைஞ்சிச்சு அடுத்து போறீங்க, அங்க போன உடனே போலீஸ் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க உங்களுக்கு? அது எனக்கு என்ன சொல்றது, கம்ப்ளைன்ட் கொடுக்க போனோம்னா அதுதான் சொல்றேன் பிரதர். நாங்க இப்ப அத பத்தி நாங்க பேசுறதுக்கு வரல. நாங்க சொத்த பத்தியோ நாங்க இத பத்தி பேசுறதுக்கு நாங்க வரல. இப்ப நாங்க அந்த போராட்டத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கோம். அந்த போராட்டத்துக்கு மட்டும் தான் நாங்க பேச முடியும். ஓட்டுக்கோ அப்படி வரல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் இதுக்கு போராடினா மட்டும் தான் ஒரு நீதி கிடைக்கும்ன்றதுனால தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அதுதான் மெயின்.